பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்து சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் ஆழமான செய்தியிலே இயேசு பயன்படுத்தினவைகள் எது எது என்று நாம் பார்த்து வருகிறோம். அதன்படியாக இன்றைக்கு இயேசு பயன்படுத்தினதில் முக்கியமான ஒன்றை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் என்று அந்த வசனம் சொல்கிறது. ஆம், இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் புஸ்தகத்தையும் பயன்படுத்தினதை நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இயேசு புஸ்தகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார், அவர் பயன்படுத்தின விதத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17 மற்றும் 20 ஆகிய வசனங்களையும் 20ஆம் அதிகாரம் 43வது வசனத்தையும் நாம் வாசித்து பார்த்தால், இயேசு புஸ்தகத்தை பயன்படுத்தின 6 விதத்தை நாம் அங்கு பார்க்கலாம். முதலாவது, அவர் எழுந்து நின்று வாசித்தார் என்று பார்க்கிறோம். இது நல்ல ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறது. இரண்டாவதாக, அவர் இப்புஸ்தகத்தில் எதை குறித்து வாசித்தார்? வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்தார். கண்ட புஸ்தகத்தை அல்ல, எல்லா புத்தகத்தையும் அல்ல, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தை அவர் வாசித்திருக்கிறார். மூன்றாவதாக, அந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எந்த பகுதியை வாசித்தார் என்றால், கர்த்தருடைய ஆவியானவரை குறித்த பகுதியை அவர் வாசித்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆவியானவரை குறித்த அந்த பகுதியிலே எதையெல்லாம் வாசித்தார் என்று சொன்னால், ஆவியானவருடைய 7 கிரியைகளை குறித்து அங்கு வாசித்திருக்கிறார். இது 4ஆவதாக. 7 கிரியைகள். 5ஆவதாக, அவர் படித்து முடித்துவிட்டு அவர் என்ன செய்தார்? வேதம் சொல்லுகிறது, புஸ்தகத்தை சுருட்டி, அதாவது மூடி வைக்கிற ஒரு பழக்கத்தை அவர் கொண்டவராயிருந்தார். 6ஆவதாக, அவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை மாத்திரம் பயன்படுத்தாமல், வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகத்தை ஓமையாக, உதாரணமாக இயேசு பயன்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் முக்கியமான ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைக்கிறார். இந்த வேகம் அதிகமான இந்த நாட்களில், ஓட்டம் தீவிரித்திருக்கிற இந்த காலத்தில், தேவ பிள்ளைகளாகி உங்கள் வாழ்க்கையில புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கிறதா? சற்று யோசியுங்கள். இல்லாவிட்டால் இன்று முதல் அதை துவங்குங்கள் என்று கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கண்ணுக்கு படுவது எல்லா புஸ்தகத்தை அல்ல, தெரிந்ததும் தெரியாததுமான புஸ்தகத்தை அல்ல, இயேசுவை போல தீர்க்க தரிசிகளை குறித்தே தீர்க்க தரிசனங்களுக்கு ஒத்த புஸ்தகத்தை வாசித்தால், இந்த நாட்களில் நடக்கிறதையும் நடக்க போகிறதையும் உங்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்த ஏதுவாயிருக்கும். அதோடு கூட சங்கீத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள், இடைவிடாமல் வாசியுங்கள். அப்பொழுது கவிதைகள் எழுத, பாடல்கள் எழுத, கதை எழுத, வேதத்தை குறித்த ஓமைகள் எழுத, அதிலிருந்து உங்களுக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் தவறாமல் பிரயாணத்திலும் நிற்கும் போதும் எந்த நேரத்திலும் வாசியுங்கள், வாசியுங்கள், வாசித்துக் கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாய் முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனங்கள். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நல்ல புஸ்தகத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவார் என்று சொல்லி அதுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். நீங்களும் மாறுவீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவை, உடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாகி நான் இதோ உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய கிருபையும் தயவும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கி வருவதாக. இவர்கள் உம்மை போல நிறைய புஸ்தகங்களை படிக்க, அதிலும் தீர்க்க தரிசிகளை குறித்து
உண்மையான தீர்க்க தரிசனங்களை குறித்து புஸ்தகங்களையும் இன்னும் சங்கீதங்களையும் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஞானத்தையும் சுறுசுறுப்பையும் அதற்கான கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பீராக. இப்பொழுது ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும், தேவ கிருபை தாங்கட்டும். நீர் ஆளுகை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.